கிளாஸ் வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் 2011ஆம் ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் நீதி கழித்து வருகின்ற எங்களை இந்த தர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வாராம். அவர் கொண்டு வர்ற பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளா, அதை விட மாதம் மாதம் 6500 கடை வாடகை பட்பரி 1170 ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையில் கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கடை 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாதத்திலும் எல்லா இளைஞர்கள் வாழணும் என்றதுக்காக. அது மட்டும் இல்லை, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவாக பெற்றுக் கொள்ளணும் என்ற காலத்தை நாங்கள் சொல்ல செய்கிறோம். எங்களுக்கு வந்து ஒதுக்குப்புறமாக இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகராட்சி மாதம் 2 லட்சம் வருமானத்தை ஈட்டி கொடுத்துக்கொண்டு இது என்னவோ தெரியாது. இதில் சதித்திட்டம் சில நேரம் உங்களுடைய சில மக்கள் ஜனநாயக கட்சியில் அவர் இருக்கிற வகையோ என்னவோ தெரியா. அந்த கடை இருந்தால் இது யாரு உலகத்திலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி நம்ம பலமன்றி உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு. பழக்கடை இருக்கும், பென்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இலங்கையில் அந்த யாழ் மாநகரத்தில் இப்படி ஒரு நீளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கு உங்களுடைய நாங்கள் உங்களோட அம்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கு 45 பேருக்கும் நான் கடிதம் வழங்கினாங்க. இந்த சபையில் அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள். ஏன்னா நீங்கள் இருந்த காலப்பகுதியில் எங்களோட வாழ்வாரத்துக்கு கடகம் தந்தீங்கள். ஆனால் அதுக்காக இன்றைக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாரத்துக்காக நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கணும். மற்ற மெம்பர்மாருக்கு வந்து வச்சு கொடுக்குறது வருவாங்க.